பர்சனலா நம்ம யாரை பத்தியும் பேசுறதே கிடையாது. ம். அவரு என்கிட்ட கிளையண்ட் கிடையாது. நம்ம இப்ப உட்காந்து ஃப்ரீ அட்வைஸ்லாம் யாருக்கும் குடுத்து பழக்கம் இல்ல. பட் பொதுவா நீங்க யாருக்காவது மேனரிசம் வச்சே பல முடிச்சிடுறேன், பேர முடிச்சிடுறேன். கணிச்சிருக்கீங்க. முடிச்சிடுறேன், முடிச்சிடுறேன். பட் இப்போ பொதுவா யாருக்காவது இந்த மாரி ரேஜ் இருக்கு, அவங்களால அவங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல, முன்கோபியா இருக்கிறாங்கன்னா, நீங்க பார்க்குறீங்கல்ல, கிறிஸ்டியனா இருந்தாலும், அன்பின் மொழி பயின்றவரா இருந்தாலும், இரக்கத்தை பயின்றவராக இருந்தாலும், உள்ளேந்து வர சுபாவம்ன்றது ஒண்ணு இருக்கு. வெறும் ரிலிஜனால அத தீர்வு காண முடியல. சிகிச்சையா அது மாற மாட்டேங்குது. அப்போ ஆக்டிவா அவங்க மைண்ட்ல அவங்க இன்னும் கொஞ்சம் வேலை செய்து, நமக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? நம்ம இன்னும் கொஞ்சம் கன்டெயின்டா இருக்கணும். சமாதானமா இருக்கணும். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. செலக்டிவா மட்டும் ரியாக்ட் பண்ணா போதும். ஸோ கோவப்படாம இருக்கிறதுன்றதே ஒரு ஸ்கில். எவ்ரி பொலிட்டீஷியன் எல்லாரும் பொது வாழ்க்கையில இருக்கிற மட்டும் இல்ல. அக வாழ்க்கையில இருக்கிற எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் அது. சில பேருக்கு அந்த ஸ்கில்ஸ் இயல்பாவே அவங்க வாழ்க்கை சூழல்ல கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சில பேருக்கு அமையாது. அதனால அமையலன்றதுனால வாழ்க்கை ஃபுல்லா நான் கத்துக்கவே மாட்டேன். நான் அப்படிதான் முன்கோபியா இருப்பேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. இல்ல நான் கொஞ்சம் கோவமா தான் இருக்கேன். அத நான் சரி பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாரி பொது வாழ்வுல ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது, இத்தன நபர்களுக்கு அதுவும் பணத்த ஹேண்டில் பண்ற இடத்துல ஒரு மினிஸ்டர் வந்து ரொம்ப சமாதானமா, காமா, ஜென்டிலா தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் திடீர்னு ட்வீட் போட்டு விட்டுருவாரு. கேட்டா எனக்கு போர் அடிச்சா ட்வீட் போடுவேன்னு சொல்லுவாரு. அந்த மாரி அந்த துறையில இருக்கிறவங்க அவங்க அவங்க துறையில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமா அவங்க கோவப்படுறாங்களா என்னவோ தெரியல. பட் ஸ்டில் யாரா இருந்தாலும் அது பிடிஆரா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் எங்களுக்கு நல்லது. அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஆக்சுவலா வந்து கான்ட்ரோவர்சி அதுதான். நீங்க அன்பின் மொழிய பேசுங்க, அமைதி மொழிய பேசுங்க, எந்த மொழி வேணா பேசுங்க. அந்த மொழி வந்து பைபிள் சொல்ற மொழி. அது எவ்வளவு தமிழ் படிச்சாலும் புரியாது அப்படின்றாரு. அப்ப பைபிளுக்கும் தமிழுக்கும் வேறுபாடு இருக்கு. தமிழ் சார் வேற, பைபிள் வேற. இல்ல, இல்ல. இப்படியெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. வந்து வேணும்னே யோசிச்சு பிளான் பண்ணி தமிழ ஹியூமிலியேட் பண்ணணும்னு பேசின பேச்சு மாரி எனக்கு தெரியல. இல்ல அவரு உரைக்கு நீங்க பொழிப்புரை இல்ல. எழுதுறீங்க. ஐ கேன் சீ தட் இல்ல. ஆ. என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம என் தன்மானத்த இல்ல நான் அமைச்சரே இந்த காப்பாத்தணும். விளக்கத்த சொல்லல. அவருக்கே தெரிஞ்சிருக்கா சார். இது என்னோட ஏரியால. எனக்கு தானே தெரியும் இதோட விளக்கம். சோ அவர் எதேதோ ட்ரை பண்ணி, எதையோ டிஃபென்ஸ்க்கு எடுத்து எடுத்து பார்த்து கடைசியில சரி என் வேலைய வச்சு ஜட்ஜ் பண்ணுங்கன்னு கடைசியில தான் அவருக்கு அத சொல்ல தோணும். ஃபர்ஸ்ட்டே அத தான் அவர் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படி இப்படி இல்ல. சுத்தி அவரு வச்சாருன்னு இன்னொரு தெரியல. விஷயம் என்னன்னா, அவரு பட்ஜெட் படிக்க வரும்போதே ஜெபமாலை கொண்டு வராரு. அது கூட அவர் நம்பிக்கை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்புறம் சிலுவை போட்டுட்டு படிக்க தொடங்குகிறார். இப்ப இந்த செய்கையெல்லாம் சேர்த்து நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு அவரு செய்கைக்கும் இந்த சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்ல. பட் இந்த ஆட்டிட்யூட் வந்து நம்ம யாருமே ஒத்துக்கல. நீங்க பார்ன் கிறிஸ்டியனா இருங்க, பார்ன் அகைன் கிறிஸ்டியனா இருங்க. எல்லாம் இல்ல எங்களுக்கு ஒருத்தர் பார்ன் கிறிஸ்டியனா இருக்க முடியுமா? என்ன இதுல பெரிய ஜோக்குனா சார், பிரசவ ஆஸ்பத்திரியில குழந்தைக்கு பேர் எழுதும்போது, பேரே வச்சிருக்க மாட்டாங்கல்ல ஆமா. பொறந்த குழந்தைக்கு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பேர் அவங்க அம்மா பேர் தான் வைப்பாங்க. பேபி ஆஃப் சோன் போட்டு அப்படிதான் எல்லா இது சீஃப் மினிஸ்டர் கூட பேபி ஆஃப் ஷோபான்னு போட்டிருப்பாங்க.